வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்றைக்கி நாம் இந்த கோஸை வச்சு ரோட்டுக்கடை காளான் தான் செய்ய போகிறோம். ஆனால் ரோட்டுக்கடை காளான் அப்படின்னா அதே மாதிரி கிடையாது. இதில் எல்லாரும் கார்ன்ஃப்ளவர் சேர்ப்பாங்க, சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் இவ்வளவும் சேர்ப்பாங்க. ஆனால் இந்த சாஸ் வகைகள் எதுவுமே நான் சேர்க்க போகிறது கிடையாது. கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இப்படி அப்படி தான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன், எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 300 கிராம் கோஸ் எடுத்து நைஸாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது இதில் நம்ம மைதா மாவு போட்டுக்கலாம். 5 ஸ்பூன் மைதா மாவு போட்டிருக்கேன். அடுத்ததாக இதில் 3/4 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை, தேவையான அளவு சால்ட்டு. இது அப்படியே ஃபஸ்ட்டு நாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கோஸில் கழுவுன அந்த ஈரப்பசை இருக்கிறதுனால அதுக்கு பிறகு நம்மளுக்கு தண்ணி தேவை அப்படின்னா கொஞ்சமாக ஊற்றி அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். போட்ட மைதா மாவு பத்தலை, அதனால் நான் எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் தண்ணி இதில் இப்படி தெளித்து விட்டுக்கலாம். விட்டுட்டு அப்படி பிசைஞ்சிக்கலாம். ஓகே, நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. நல்லா அப்படி பக்கோடா போடுற அளவுக்கு அழகாக வந்துருச்சு. இப்போ இங்கே ஆயில் ஹீட் ஆகிட்டு எல்லாத்தையும் பக்கோடா மாதிரி போட்டுடலாம். ஆயில் நிறையா விட்டு நம்ம பக்கோடா மாதிரி போட்டோம் அப்படின்னா அழகாக நம்ம பரட்டி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ஸ்மூத்தாக வரும். வெந்து நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இனிமேல் நாம் இதெல்லாம் எடுத்துடலாம். ஓகே, எல்லாத்தையும் அழகாக சூப்பராக எடுத்தாச்சு. இங்கே நல்லா முறுமுறுன்னு சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? நல்லா அழகாக இனிமேல் எல்லாத்தையும் பிச்சு பிச்சு எடுத்துடலாம். அதை பக்கோடா மாதிரி சும்மாவே சாப்பிட்டு போயிடலாம்ல இருக்குது. செம்ம டேஸ்டியாக இருக்குது. எல்லாத்தையும் அழகாக உதுத்து போட்டாச்சு. இப்போ இதில் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் பெரிய வெங்காயம் 1 நைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இதில் 1 ஸ்பூன் நல்லா நிறையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கலாம். இந்த சாஸுமே ஊற்றலை. இப்போ இதில் நான் 2 தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் சில்லி சாஸ். இப்போ இது மேலே 2 இனுக்கு கருவேப்பிலை. இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா வேகிறதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். அந்த எண்ணெயெல்லாம் மசாலாலாம் நல்லா திரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இப்போ இதில் உதுத்து வச்ச முட்டைக்கோசெல்லாம் போட்டுக்கலாம். இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாரும் செஞ்சது மாதிரி இல்லாட்டினாலும் ஆனால் டேஸ்டி செம்மையாக இருக்குது. நல்லா பானிபூரி பேல்பூரிக்கு மாதிரி. இது கூட கொஞ்சம் வெங்காயத்தை தூவிட்டு இது மேலே கொஞ்சம் மல்லித்தலை தூவினா சூப்பரான ரோட்டுக்கடை காளான் டேஸ்டியாக சூப்பராக நல்ல சுவையான காளான் ரெடி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.